சென்னையில் ஓட்டுநரில்லா மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் வினேஷ். வணக்கம். விவரம். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் ஓட்டுநரில்லா மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. கடந்த மாதம் நடைபெற்ற முதற்கட்ட சோதனை ஓட்டத்தில் 25 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அதனுடைய வேகம் உயர்த்தப்பட்டு சராசரியாக 35 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் தற்பொழுது போரூரை நோக்கி வந்தமனம் இருக்கிறது. பூந்தமல்லி போரூர் இடையே சராசரியாக 9.1 கிலோமீட்டர் தொலைவிலான வழித்தடத்தில் ஒரு வழி பாதையில் தற்பொழுது இந்த ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் நிர்வாக அதிகாரிகள் சோதனை முயற்சியில் மேற்கொண்டு வருகிறார்கள். கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரையிலான 4வது வழித்தடத்தில் 26.1 கிலோமீட்டர் தொலைவிற்கான பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான பணிகள் நிறைவடைந்த நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள், அதாவது டிசம்பர் மாதத்திற்குள் இந்த வழித்தடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வர தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. 10 மெட்ரோ ரயில் நிலையங்களை கடந்து இந்த சோதனை ஓட்டம் நடைபெற இருக்கிறது. பூந்தமல்லி புறவழிச்சாலை, பூந்தமல்லி, முல்லைத்தோட்டம், கரையான்சாவடி, குமரன்சாவடி, காட்டுப்பாக்கம், ஐயப்பந்தாங்கல், தெல்லியகரம், போரூர் பைபாஸ், போரூர் சந்திப்பு என 10 ரயில் நிலையங்கள் கடந்து போரூர் பைபாஸ் சந்திப்பை நோக்கி இந்த ரயில் தற்பொழுது வந்தடைய இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் 118 கிலோமீட்டர் தொலைவிற்கு 63,000 கோடி மதிப்பீட்டில் 2ஆம் கட்ட பணிகள் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி பைபாஸ் வரையிலான இந்த வழித்தடத்தில் தற்பொழுது இந்த பணிகள் நிறைவடைய இருக்கிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த வழித்தடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வர மெட்ரோ ரயில் நிர்வாகம் முயற்சி மேற்கொள்ளக்கூடிய நிலையில் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட சோதனை ஓட்டத்தில் 25 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கப்பட்ட நிலையில் படிப்படியாக அதனுடைய வேகம் உயர்த்தப்பட்டு தற்பொழுது 45 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கப்பட இருப்பதாகவும், அதன் அடுத்த கட்டமாக 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம், அதாவது இறுதிக்கட்ட சோதனை ஓட்டத்தில் 80 கிலோமீட்டர் வரை ரயிலை இயக்கி சோதனை செய்ய மெட்ரோ ரயில் நிர்வாக அதிகாரிகள் முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக இந்த போரூர் சந்திப்பை மெட்ரோ ரயில் அடைந்த பிறகாக அதனை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்களையும் மெட்ரோ ரயில் நிர்வாக அதிகாரிகள் முயற்சி மேற்கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சராசரியாக 1 மணி நேரம் இந்த சோதனை முயற்சி நடைபெறும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.